Hi guys, welcome back to Kabaddi video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட PKL சீசன் 12 டிஃபெண்டர்ஸ் அனாலிசிஸ் தான் இது. தமிழ் தலைவாஸ்க்கு கார்னர் பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, தமிழ் தலைவாஸ்க்கு கவர் பிளேயர்ஸ் இந்த சீசன் எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். தமிழ் தலைவாஸ்க்கு PKL சீசன் 12 டிஃபெண்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, இல்ல தமிழ் தலைவாஸ்க்கு ஏதாச்சும் வீக்னஸ் டிஃபென்ஸ்ல இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ் தலைவாஸ்க்கு PKL சீசன் 12 டிஃபெண்டர்ஸோட அனாலிசிஸ் தான் இது. தமிழ் தலைவாஸ்க்கு இந்த PKL சீசன் 12க்கு யாரெல்லாம் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். சாகர் ராட்டி, அலிரசா, சுரேஷ், நித்தேஷ், மோகித், ரோனக், தருண், அனுஜ் காவடே, ஆஷிஷ், இவங்க தான் தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு நம்ம கார்னர்ஸை பார்க்கலாமே. கார்னர்ஸை பொறுத்த ரைட் கார்னர்ல தமிழ் தலைவாஸ்க்கு 3 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சாகர் ராட்டி. இவரு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு PKL சீசன் 10 ஆகட்டும், PKL சீசன் 11 ஆகட்டும், 2 சீசன்ல இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. சில மேட்சஸ் ஆடி இருக்காரு, அதுலயுமே ஒரு சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சாகர் ராட்டி கொடுத்திருக்காரு. அதே போல PKL சீசன் 9 ஆகட்டும், PKL சீசன் 8 ஆகட்டும், அதுலயுமே சாகர் ராட்டி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. சோ அதனால தமிழ் தலைவாஸ் பொறுத்த வரைக்கும் சாகர் ராட்டி தொடர்ந்து ரீட்டைன் பண்றாங்க. அவர் மேல நம்பிக்கை வச்சு இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட் ஆனாலுமே அவரை தொடர்ந்து தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணி பேக்கப் பண்றாங்க. சோ அதனால சாகர் ராட்டி அது மாதிரியான குவாலிட்டியான பிளேயரு. சோ அதனால சாகர் ராட்டி நமக்கு ரைட் கார்னர்ல ரொம்ப முக்கியமா PKL சீசன் 12 இருப்பாரு. அதே போல அவருக்கு பேக்கப்பா தமிழ் தலைவாஸ் யார எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அலிரசா. இவரு யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு ஒரு ஈரானியன் பிளேயர். இவருக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சர்க்கிட்ல ஒரு நல்ல ரெப்யூட்டட் பிளேயர்னு சொல்றாங்க. கார்னர்ஸ்ல ஈரானுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அலிரசா ரீசெண்டா கொடுத்திருக்காரு. சோ அதனாலதான் தமிழ் தலைவாசுமே இவரை பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. சோ அலிரசா ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர்னு சொல்றாங்க. ரைட் கார்னர்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஈரானுக்கே கொடுத்திருக்காரு. சோ அதனால PKL அவரால் பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சோ இவரை இந்த சீசன்ல எல்லாரும் ரொம்ப ஹைப் பண்றாங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வாட்ச் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சாகர் ராட்டிக்கு மோஸ்டா பேக்கப்பா இருக்க போறது அலிரசா தான். சோ இவர் ரொம்பவே கீயா நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அடுத்தது நம்மளோட அடுத்த பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுரேஷ். இவருமே யுவா ப்ரோ கபடி சீரியஸ்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதே போல டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லயும் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இவருமே தமிழ் தலைவாஸ்க்கு ரைட் கார்னர்ல இருக்காரு. இவங்க 3 பேர் தான் தமிழ் தலைவாஸ்க்கு ரைட் கார்னர்ல இருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு லெஃப்ட் கார்னர்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நித்தேஷ், அதுக்கப்புறம் மோகித். ஃபர்ஸ்ட் நித்தேஷை பத்தி பார்த்தலாமே. நித்தேஷ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு போன சீசன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. சாகுல் குலியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப இவரு தான் நல்லா பண்ணாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல போன சீசனே நம்மளோட நித்தேஷ் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. ஸோ நித்தேஷ் ஒரு குவாலிட்டியான பிளேயர். அதே போல மோகித் ஆகட்டும், மோகித்துக்குமே நல்ல PKL எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹரியானாக்கு ஆடி இருக்காரு, அதே போல ஜெய்ப்பூருக்குலாம் ஆடி இருக்காரு. ஸோ மோகித்துமே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஃபெண்டர் தான். ஸோ லெஃப்ட் கார்னர்ல இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்கு லெஃப்ட் கார்னரும் நல்லா இருக்கு, அதே போல ரைட் கார்னரும் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது நம்ம கவர்ஸை பொறுத்த வரைக்கும் யாரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரோனக் அண்ட் தருண் பாத்தீங்கன்னா ரைட் கவர்ஸ். ரைட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க சுத்தமா. ஏன்னா ரோனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளவா PKL என்ன பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி தமிழ் தலைவாஸோட போன சீசன்லாம் இருந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல தருணுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கவர்ஸை பொறுத்தவரை ரைட் கவர்ஸ்ல நமக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. கவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். லெஃப்ட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் அனுஜ் காவடே, ஆஷிஷ், அவங்க 2 பேர்ட்ட ஒரு அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அனுஜ் காவடே ஒரு நல்ல பிளேயர், போன சீசன்லயே ஒரு அளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அதனால அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு இந்த சீசன் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு கவர்ஸ் ஒரு வீக்னஸா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ கவர்ஸ் பிளேயர்ஸ் நல்லா ஸ்டெப் அப் ஆயிட்டா நம்மளோட டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியும். ஸோ கார்னர்ஸ் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே போல நம்மளோட கவர்ஸ் பிளேயர்ஸும் நல்லா ஸ்டெப் அப் பண்ணா தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் தலைவாஸ்க்கு இந்த PKL சீசன் 12 கவர்ஸ் வீக்கா இருக்கா, இல்ல தமிழ் தலைவாஸ்க்கு கார்னர் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.